வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். துவக்கத்தில் நாம் ஒரு வாசகத்தை பதிவு செய்தோம். செரிமான கோளாறு உள்ள உடலுக்கு சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்தமும் இரட்டை குழந்தைகள் என்ற ஒரு வாசகத்தை பதிவு செய்தோம். சர்க்கரை வியாதி உருவாகக்கூடிய விதம், அதற்காக தொடர்ச்சியாக நாம் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய உடல் தொந்தரவுகள், இந்த வியாதியை இந்த ரசாயன மருந்துகள் தான் சரி செய்யும் என்று நம்பி நாம் தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தி வரும்போது உடலில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், அதனால் நாம் ஏற்படக்கூடிய இழக்கக்கூடிய உடல் உறுப்புகள், ஆரோக்கியம் என்னென்னவென்பதை பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் எதனால் ஏற்படுகிறது, இது யாருக்கெல்லாம் ஏற்படும், பிளட் பிரஷர் ஏற்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை சற்று நாம் புரிந்து கொள்ளலாம். பிரஷர் என்றால் என்ன? பிரஷர் என்றால் ஒரு அழுத்தம். வீட்டின் சமையலறையில் துவங்குகிறது. பிரஷர் குக்கர். சாதாரணமாக குக்கரில் நாம் சமைக்கும் போது அதில் அதிகமான காற்றழுத்தம் நிரம்பும் போது அந்த அந்த பாத்திரம் தன்னிடம் அதிகமான அளவில் காற்று உள்ளது என்பதை வெளிப்படுத்தி ஒரு சத்தத்தோடு வெளிப்படுத்துகிறது. அப்போ பிரஷர் வந்தா என்ன வரும்? அங்க சத்தம் வரும். பிரஷர் அதிகமான இடத்தில் சத்தம் அதிகமாக இருக்கும். அது சமையலறையில் இருக்கக்கூடிய குக்கராக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி. பிரஷர் என்பது, பிளட் பிரஷர் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் வருமா, வருகிறதா என்றால் இல்லை. எல்லா உயிரினங்களுக்கும் பிளட் பிரஷர் வருகிறது. ஆனால் எந்த உயிரினமும் பிளட் பிரஷர் வந்தது என்று மருத்துவமனைக்கு சென்று மருந்துகளை பயன்படுத்துவது இல்லை. மனிதன் என்ற ஒற்றை உயிரினம் மட்டும்தான் பிளட் பிரஷர் அதிகமாகிவிட்டது, பிரஷர் கூடிவிட்டது என்று தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கிறார்கள். அது எப்படி மற்ற உயிரினத்துக்கு பிரஷர் வரும், பிளட் பிரஷர் இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். நம்ம சாதாரணமா தெரு ஓரங்களில் கவனிச்சு பார்க்கலாம். நாய்கள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். அது சண்டை போட்டுச்சுன்னாக்கா அவ்வளவு விரைவாக அந்த சண்டையை முடிக்காது. மாத்தி மாத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், குலைச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய மொழி. அது நாய்களுக்கு புரியும். நம்ம மொழி அதுங்களுக்கு புரியாது, அதனுடைய மொழி நமக்கு புரியாது. ஓ, இந்த நாய்கள் சண்டை போட்டு குலைச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப மென்மையா குலைச்சுக்கிட்டு இருக்கா, இல்ல ஆக்ரோஷமா குலைச்சுக்கிட்டு இருக்கா என்று பார்த்தோம்னா ரொம்ப ஆக்ரோஷமா குலைச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல அந்த நாய்க்கு ப்ரெஷர் கட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நாய்க்கு நார்மலா ப்ரெஷர் இருக்குமானாக்கா கிடையாது, நிச்சயமாக உச்சத்தில் இருக்கும். எவ்வளவு நேரம் அந்த நாய் சண்டை போடும்னாக்கா அதுக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு அது பாட்டுன்னு அது அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். உணவு தேடி, இறை தேடி போக ஆரம்பிச்சிடும். அடுத்த மறுநாள் பார்த்தோம்னா நேற்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நாய் இன்னைக்கு ஒற்றுமையா ஒன்னா பக்கத்து பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கும். அது அதனுடைய இயல்பு, அதை விட்டுருவோம். ஆனா அங்க மனிதனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னாக்கா சத்தம் அதிகமாகுது. ப்ரெஷர் எதனால வருதுன்னாக்கா அதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் ப்ரெஷர் வரும். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் நினைக்கிறத என் எதிரில் இருக்கிறவங்க செய்யல அப்படின்னாக்கா ப்ரெஷர் வரும்.
கோபம் வரும். அந்த கோபத்தை தான் பிரஷர் என்று ஒரு பெயர் வைக்கப்பட்டு இருக்கு. கோபத்தை கையாளக்கூடிய விதத்தை சரியாக கற்றுக்கொண்டோமேயானால் பிளட் பிரஷரை கையாளும் விதம் நம்மிடம் இருக்கிறது என்று பொருள். கோபத்தை கையாளும் விதத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிளட் பிரஷரை கையாளும் விதம் நம்மிடம் இல்லை என்று பொருள். கோபம் என்பது நோயா என்றால் கோபம் என்பது நோய் கிடையாது. கோபம் என்பது ஒரு உணர்வு. அப்படின்னா பிரஷருங்கிறது நோயா என்றால் பிரஷர் என்பது நோய் கிடையாது. பிரஷர் என்பது ஒரு ஏற்றத்தாழ்வு. உடலில் இயல்பாக குருதி ஓட்டம், இரத்த ஓட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது உணர்வுகளின் அடிப்படைக்கு ஏற்றார் போல அந்த குருதி ஓட்டம் கூடும் குறையும். கோபப்படும் போது பிரஷர் ரொம்ப அதிகமாகும், கவலைப்படும் போது பிரஷர் ரொம்ப குறையும். கவலையில ரொம்ப சத்தமா நம்மளால பேச முடியாது, பேச மாட்டோம். துக்கப்படும் போது பெரிய அளவுல நம்ம பேச மாட்டோம். இந்த கவலை, துக்கம் என்கிற இந்த உணர்வுகள், மனதில் உருவாகக்கூடிய இந்த உணர்வுகள், அதை நாம் வெளிப்படுத்தும் விதம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப மென்மையாக இருக்கும். கவலையோட ஒருத்தவங்க இருக்கும்போது பேசினாங்க அப்படின்னாக்கா அருகில் இருப்பவருக்கு கூட அந்த சத்தம் கேட்காது. ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க பேசினாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வார்த்தையே வெளியே வராது. இதுதான் இயல்பு, யதார்த்தம். ஆனால் கோபம் வரும்போதும் பயம் வரும்போதும் சத்தம் ரொம்ப அதிகமாக வரும். அது நம்மை அறியாமலேயே வரும். காரணம், இந்த இரு உணர்வுகளும் எங்கு நமக்கு வெளிப்படுது என்று பார்த்தோம்னா மனதில் தான் வெளிப்படுகிறது. அப்போ கோப உணர்வும் பய உணர்வும் ஏற்படும் போது நம்மை அறியாமலேயே சத்தம் அதிகமாக வருகிறது என்றால் நமது மனம் நமது கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக இயங்கிக் கொண்டிருக்கு என்று பொருள். நம் மனதை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது? இதற்கு எளிமையான பயிற்சிகள் இருக்கு. இதற்கு முன்பு அதை பற்றி நாம பார்த்திருக்கோம். பயப்படும் போது திடீரென்று ஒரு 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 நாய் விரட்டுது, ஒரு பாம்பு பார்த்துட்டோம், ஏதோ சம்திங், ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல பயத்தோடு சேர்ந்து கோபமும் வர ஆரம்பிக்கும். ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னாக்கா பயம் அந்த நேரத்துல ஆற்றல் அதிகமாக கூடும். இதை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா தெரியும். நடந்து போயிட்டே இருக்கும், ஒரு நாய் ஒண்ணு நிக்குது, அந்த நாய் நம்மளே உற்று பார்க்குது அப்படின்னாக்கா அந்த நேரத்துல கவனிச்சோம் அப்படின்னாக்கா ஒரு நம்மை அறியாம உள்ளுக்குள்ள இருந்து ஒரு 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 பய உணர்வு தானாக வெளிப்படும். அந்த பய உணர்வு தானாக வெளிப்படும் போது இந்த உடம்புக்கு எங்கிருந்து தான் பலம் கிடைக்குமோ தெரியாது, ஆற்றல் கிடைக்குமோ தெரியாது. எடுப்போம் பாருங்க ஓட்டம். அந்த நாயிடமிருந்து தப்பிப்பதற்கு நாம் ஓடக்கூடிய ஓட்டம், அந்த வேகம் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா நம்ம உடம்பிலிருந்து கிடைக்குது. இந்த ஆற்றல் எங்கு இருந்தது என்றால் நம் உடலில் இருந்தது. ஏற்கனவே நாம் பார்க்கும்போது செறிவூட்டப்பட்ட குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு கல்லீரல் பகுதிகளில் சேகரித்து வைக்கப்படும் என்று பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கிளைக்கோஜன் அந்த நேரத்துல குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி கரைந்து உருமாற்றம் பெற்று உடலுக்கு ஆற்றலாக அது கிடைக்கும். அப்போ உடலுக்கு ஆற்றல் கிடைத்த உடனே நம்ம ஓட ஆரம்பிப்போம். நாயிடமிருந்து தப்பிப்பதற்கு எப்படி ஓடுவோம்? நாயை விட வேகமா ஓடுவோம். அப்போ உடலுக்கு கூடுதலான ஒரு ஆற்றல் எப்ப வந்துச்சு அப்படின்னாக்கா பய உணர்வு ஏற்படும் போது வந்துச்சு. அதுபோலத்தான் கோப உணர்வு ஏற்படும் போதும். ரொம்ப முடியாம ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கூட, ரொம்ப தள்ளாடக்கூடிய வயதில் ஒருவர் இருக்காரு அப்படின்னால் கூட, ரொம்ப களைப்பா வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப களைப்போட ஒரு உடம்புல ஆற்றலே இல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கூட அவர்களுக்கு பிடிக்காத ஒரு செயலோ பிடிக்காத ஒரு வார்த்தையோ நம்ம சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா கோபம் வரும். கோபம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா
சாதாரணமாக பேசிக்கொண்ட குரலை விட கூடுதலாக குரலை உயர்த்தி பேசுவார்கள். உடம்புக்கு முடியாம படுக்கையோட படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவருக்கு கோப உணர்வு வரும்போது சத்தம் கூடுதலாக வருகிறது என்றால் அந்த உடலுக்கு ஆற்றல் கூடுதலாக கிடைத்திருக்கிறது என்று பொருள். இந்த கோப உணர்வு வரும்போதும் இந்த கல்லீரல் பகுதிகளில் சேகரித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிளைகோஜன் உருமாற்றம் பெற்று குளுக்கோஸாக மாறி உடலுக்கு புதிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். அப்ப இது நல்லது தானே? உடம்புக்கு ஆற்றல் கிடைக்குது இல்ல, நம்ம கோவப்படலாம்ல, பயப்படலாம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வரலாம். எதற்காக கிளைகோஜன் உடம்பில் சேகரிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அவசர காலத்திற்கு பயன்படுவதற்காக சேகரிக்கப்பட்டு இருக்கு. அத தேவையில்லாத நேரத்துல கோபப்பட்டு அதை கரைச்சு அதை வீணடிக்க கூடாது. கோவப்பட்டு கிளைகோஜனை கரைச்சி பயப்பட்டு கிளைகோஜனை கரைச்சி உடம்புல சேமிப்பே இல்லாமல் சேமிப்பு ஆற்றலே இல்லாத ஒரு நிலையை நம்ம உருவாக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த உடம்புக்கு எனர்ஜி இல்லாம போயிடும். அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த உடம்புக்கு எனர்ஜி இல்லாம போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு தலைச்சுற்றல் வந்துடும், மயக்கம் போட்டு நம்மளை படுக்க வச்சோம். அப்ப பிரஷர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உற்று கவனித்தோம் அப்படின்னாக்கா அதற்கான சிம்டம்ஸ் எதுவாக மருத்துவர்கள் சொல்லுவார்கள் என்றால் தலைச்சுற்றல் வருதா, தலைச்சுற்றல் வருகிறதா, முதல்ல அதை கேட்பாங்க. ஆமாங்க தலை சுற்றல் வருதுங்க, மயக்கமா இருக்குங்க என்ற பதில் இங்கிருந்து வரும். எதனால இங்கு தலைச்சுற்றல் வந்தது? பிரஷர் வந்ததுனால, பிபி வந்ததுனால தலைச்சுற்றல் வந்ததா என்று பார்த்தோம்னால் கிடையாது. தொடர்ந்து அவரது வாழ்வியல் முறைகளில் கோபம் என்ற ஒரு உணர்வு கூடுதலாகவும் அல்லது பயம் என்ற ஒரு உணர்வு கூடுதலாகவும் இருக்கும்போது படிப்படியாக நாளொரு மேனிக்காக அந்த உடலில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த கிளைகோஜன் கரைந்து விரயமாகும். முழுமையாக கிளைகோஜன் விரயமான பிறகு இந்த உடலில் ஆற்றல் இல்லாத நிலையில் உடல் இயங்க முடியாமல் மயக்க நிலை பெற்று உடல் சாயும். இதுதான் மயக்கம். பிபி வந்தா மயக்கம் வந்துடும் என்ற ஒரு வழக்கு இருக்குங்க. எடுத்த உடனே ஒருவருக்கு பிபி வருதுன்னாக்கா கிடையாது. இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிபி வருது என்றால், யாரெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க என்றால் எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு வருதுங்க பிபி. சாதாரணமாக இயல்பாக வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறார்கள். என்னை டென்ஷன் பண்ணாத, எனக்கு பிபி ஏறிடும். குழந்தை சொல்லுது. பிபின்னா என்னன்னு குழந்தைக்கு தெரியாது, டென்ஷன்னா என்னன்னு குழந்தைக்கு தெரியாது. ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்துது. அந்த குழந்தை எங்க இருந்து பயன்படுத்துது அப்படின்னாக்கா இன்னும் சிறு குழந்தையாக இருக்கும்போது பெற்றோர்களிடம் கேட்டு அந்த வார்த்தையை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உடலில் இரத்த அழுத்தம் கூடுவதற்கு பல காரணங்கள் உள்ளது. ஆனால் பிரதான காரணம் எதுவென்று பார்த்தால் கோபமும் பயமும். பய உணர்வும் கோப உணர்வும் தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அவரது ஆரோக்கியம் என்பது படிப்படியாக குறைய துவங்கும். இங்க இன்னொரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறணும். நமக்கு கோபத்தை பிரசவிக்கிறதே நமது பயம்தான். இயலாமை என்ற ஒன்று அங்கு ஏற்படும் போது கோபம் என்பது தானாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அது எவராக இருந்தாலும் சரி. இயலாமை, ஏற்றுக்கொள்ளாமை, இந்த நிகழ்வு ஏற்படும் போதுதான், இந்த மனநிலை ஏற்படும் போதுதான் அங்கு பயம் ஏற்படுகிறது. பயத்தின் வெளிப்பாடு கோபமாக வெளிப்படுகிறது. இப்ப பய உணர்வும் கோப உணர்வும் மிக மோசமான உணர்வுகளில் அண்ணன் தம்பிகள். எப்பவுமே ஒருத்தர் கோபப்பட்டுக்கிட்டே இருக்காரு. எதற்காக கோபப்படுறாரு என்று பார்த்தோம்னா இயலாமை, ஏற்றுக்கொள்ள முடியாமை. எதிரில் ஏதோ ஒரு செயல் நடக்கிறது, அதை அவரால் ஏத்துக்கிற முடியல. அதனால அவருக்கு கோபம் வருது. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சு அப்படின்னாக்கா கோபம் என்பது குறைய துவங்கும். எதிரில் ஒரு செயல் நடக்குது, அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலையா, அவரது மனதினால ஏற்றுக்கொள்ள முடியலையா அப்படின்னா அவரின் மனதினால் ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிறது தான் உண்மை. அவர் வேறு, அவர் மனம் வேறு.
நாம் வேறு, நம் மனம் வேறு. நம் மனம் எதையெல்லாம் சரி, எதையெல்லாம் தவறு என்று இந்த மனதில் பதியப்பட்டு இருக்கிறதோ அதன்படி நாம் இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இந்த மனதிற்கு நாம் பல தகவல்களை, உண்மைகளை, யதார்த்த நிலைகளை கற்றுக் கொடுத்தால் இந்த மனம் கற்றுக்கொள்ளும். மனம் ஒருபோதும் கற்றுக்கொள்ள மறுக்காது, மனம் கற்றுக்கொள்ளும். இந்த மனதிற்கு சரியான உண்மைகளை கற்றுக் கொடுத்து விட்டால் ஏற்கனவே இந்த மனதில் பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுகள் மாறி மறைந்து அந்த உண்மையான சரியான புரிதலுடன் கொண்ட பதிவுகள் இந்த மனதில் பதியும். அதன் பிறகு இதுதான் சரி என்று இந்த மனம் பயணிக்கும். மனதை நமது கட்டுப்பாட்டில் நாம் வைத்திருக்கும் வரை நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. மனதின் கட்டுப்பாட்டுக்குள் மனிதன் செல்லும் போதுதான் பல சிக்கல்கள் மனிதனுக்கு வருகிறது. இப்போ மனம் தானாக இயங்குகிறதா, நமது கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா, அல்லது நம்மை மனம் இயக்குகிறதா என்ற முடிவினை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது அமைதியாக இருந்து அமர்ந்து கண்களை மூடி நம்மை நாம் கவனிக்க துவங்கினால், நம் மனதின் ஓட்டங்களை, அதை நிறுத்தக்கூடாது, நம் மனதின் ஓட்டங்களை கவனிக்க துவங்கினால் நம் மனம் எவ்வாறு இயங்குகிறது என்று நமக்கு புலப்படும், புரியும். அது எப்ப நடக்கும் அப்படின்னாக்கா அமைதியாக இருக்கும்போது நடக்கும். அதற்காகத்தான் இறை வழிபாடு. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இறை வழிபாட்டிற்கு நாம் செல்லும் போது அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு போதனையை தருகிறார்கள். கண்களை திறந்து கொண்டு இருக்கும் போது பல காட்சிகளை பார்க்க முடியும். பல காட்சிகளை பார்க்கும்போது மனதை அமைதிப்படுத்த முடியாது என்பதற்காகத்தான் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவது. கண்களை மூடிக்கொள்ளும் போது அங்கேயும் நமக்கு காட்சி வரும். இந்த மனம் நமக்கு அனைத்தையும் காட்சிப்படுத்திக் கொண்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை காட்சியாகத்தான் நம் மனம் பதிந்து கொள்ளும். உலகில் மிக சிறந்த ஒரு புகைப்பட கலைஞர் இருக்காரு, போட்டோகிராஃபர் இருக்காரு அப்படின்னாக்கா அது யாருன்னு பார்த்தா நம்மளுடைய மனசுதான். எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கோம். போட்டோ இல்லாம, உருவம் இல்லாம நம்மளால எதை ஒன்னையுமே நினைச்சு பார்க்கவே முடியாது. ஒரு காகிதத்துல கடல், கா டா இல், கடல் என்று எழுதி நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா உடனே அந்த கடலை போட்டோ எடுத்து கடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துரும். இதுதான் மனம். கடல், கா டா இல், இதை மூணுத்தையும் எழுதணும் அப்படின்னா கா என்பதற்கு ஒரு உருவம், டா என்பதற்கு ஒரு உருவம், இல் என்பதற்கு ஒரு உருவம், 3 போட்டோ எடுத்துன்னு வந்து நம்மள்ட்ட கொடுத்துரும். அடுத்து 3த்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துரும். அது எவ்வளவு நேரத்தில் நடக்குது பாருங்க. இதுவரை நம்ம அமெரிக்கா போனதில்லை. அமெரிக்கா அப்படின்ட்டு எழுதுனா அமெரிக்கான்னு எழுதப்பட்டதை நமக்கு போட்டோ எடுத்துன்னு வந்து கொடுத்துரும். இப்போ நம்ம மனசு, எல்லா மனசுலையும் அமெரிக்காங்கிற அந்த வார்த்தையை வந்து போட்டோவா தான் நம்ம பார்த்துருப்போம். அப்போ நம்ம மனம் அனைத்தையுமே புகைப்படம் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அனைத்தையுமே காட்சிப்படுத்தி பார்த்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம இறை வழிபாடு பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, மனம் பல படங்களை, பல உருவங்களை நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதை நாம் அமைதியாக கவனிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம மனசுகிட்ட வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் எதையுமே நினைக்க கூடாதுன்னு சொல்லி தானே நான் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல எனக்கு ஏன் இந்த நினப்புகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு என்று மனதோடு நாம் போராடக்கூடாது. மனதின் ஓட்டங்கள் எந்த நிலையில் பயணிக்கிறது என்று நாம் கவனித்தோமேயானால் அடுத்து நாம் பல தகவல்களை, பல சிந்தனைகளை நாம் மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகள் நமக்கு உள்ளது. எல்லோருடைய மனமும் இறை வழிபாடு பண்ணும்போது கண்களை மூடி அமர்ந்து இருக்கும் போதோ நின்று இருக்கும் போதோ ஒரே மாதிரி காட்சிப்படுத்துமா என்றால் கிடையாது. அவரவர்களுக்கு தேவைக்கு ஏற்றார் போல, அவரவரது மனதில் என்னென்ன பதிவுகள் பதியப்பட்டிருக்கோ அதற்கேற்றார் போல காட்சிப்படுத்திக் கொண்டே இருக்கும். இப்ப நாம முடிவு பண்ணலாம், நம் மனதோடு நாம் உரையாடலாம். நமக்கு எது வேணுமோ அத அந்த காட்சிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து அதன் பிறகு காட்சிப்படுத்தக்கூடிய செயல் படிப்படியாக குறைந்து
பிளர்ரா எதுவுமே இல்லாம அமைதியாக மனம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கும், அதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கும், அதற்கு சிலருக்கு சில ஆண்டுகள் எடுத்துக்கும். காரணம், அவ்வளவு போட்டோஸ், அதனுடைய நெகட்டிவ் எல்லாமே இருக்கு மனசுல. நம்ம அமைதியா கண்ண மூடி இருக்கும்போது இருக்கக்கூடிய போட்டோ எல்லாமே எலிமினேட் ஆயிட்டே இருக்கு, வெளியேறிக்கிட்டே இருக்கு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அமைதியா கண்ண மூடிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருதே என்று நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல, நம்ம அமைதியா கண்களை மூடி அமரும் போது ஏற்கனவே நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஞாபகங்கள் வெளியே போயிட்டு இருக்கு. உடம்பு விட்டு சளி வெளியேறத சளி புடிச்சுக்கிச்சு என்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது போலதான் நம்ம அமைதியா கண்களை மூடி அமரும் போது ஏற்கனவே நம் மனதில், மேல் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் படிப்படியாக படிப்படியாக கலைய துவங்குகிறது. அது எந்த அளவுக்கு நமக்கு பதிவுகள் இருக்கோ, காட்சிகள் இருக்கோ, படங்கள் இருக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியேறி ஒரு கட்டத்தில் காட்சிகள் இல்லாத ஒரு வெள்ளை காகிதம் போல நம் மனம் வந்துட்டு இருக்கும். அதற்கு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். அதற்கு ஒரு சிறு முயற்சி தேவை. யோகா, தியானம், இதெல்லாம் அதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சி முறைகள். தியான பயிற்சிகள் எல்லாம் தியானம் பண்ணும்போது பார்ப்போமே, கண்களை மூடிக்கொண்டு மூச்சை கவனித்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருந்தா என்ன நடக்குது? அமைதியாக அமரணும் என்று நினைச்சு முதல் நாள் அமரும் போது அமைதியாகவே இருக்க முடியாது. என்னென்ன யோசனைகளோ நமக்கு வந்து கொண்டு இருக்கும். அந்த யோசனைகளோடு, அந்த சிந்தனைகளோடு, அந்த எண்ணங்களோடு நம்ம போட்டி போட்டுக்கொண்டு நாம இருந்தோம்னாக்கா சிக்கல் நமக்கு. இங்கதான் நம்ம கோட்டை விட்டு வரும். அது பாட்டுன்னு எண்ணங்கள் வந்தா வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியாக அதை விட்டு விட்டு கடந்து இன்னும் நாம் அமைதியை நோக்கி அமைதியாக இருந்தோம் என்றால் மறுநாள் தியானத்திற்காக நாம் அமரும் போது நேற்று வந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள், அந்த உருவங்கள் நமக்கு குறைந்திருக்கும். மறுநாள் 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 அமைதியான மனநிலையில் நாம் அமரும் போது ஒரு கட்டத்தில் கண்களை மூடி அமர்ந்தால் எது ஒன்றும் காட்சிப்படுத்தப்படாமல் வெள்ளை காகிதம் போல இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிப்பதற்காகத்தான் மனதை அமைதியாக இருக்குமாறு தியான பயிற்சியில் நமக்கு முதலில் அறிவிப்பது. இந்த கோப உணர்வுகளும் பய உணர்வுகளும் ஏன் வருகிறது என்றால், ஏற்கனவே நம் மனதில் சில தகவல்கள் இதுதான் சரி, இதுதான் தவறு என்று பதியப்பட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. எதிரில் ஒரு காட்சி நடக்கும் போது இந்த ரெக்கார்டோட கனெக்ட் பண்ணி பார்க்கும். இது ஓகேவா, சரியா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இல்ல இது சரியில்லை அப்படின்னாக்கா ஒண்ணு பயம் வரும், இல்ல கோபம் வரும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு வெளிப்படும். இப்ப தியானம் என்பது மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி. தியானம் பண்ணும்போது எப்படி இருக்கு? மனசு அமைதியா இருக்கானாக்கா உண்மையாகவே மனம் அமைதியாக இருக்கு. தியானம் பண்ணும்போது நம்ம எப்படி பண்றோம், எப்படி பண்ணணும் அப்படின்னா, வெறும் தரையில் அமரக்கூடாது. ஒரு துணி விரித்து அந்த துணியின் மேல அமர வேண்டும். ஏன் காரணம்? இது சுத்தத்திற்காக, தூய்மைக்காக இந்த ஒரு முறையை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு சடங்காக மாறிடுச்சு. சுத்தமா இருந்துச்சு அப்படின்னாக்கா எங்க வேணா அமர்ந்து தியானம் பண்ணலாம். சுத்தமா அமரக்கூடிய இடம் இருக்கணுமா அல்லது நமது மனம் இருக்கணுமாங்கிற கேள்வி நமக்குள்ளதான். அந்த கேள்விக்கான விடையை நாம தான் சொல்லணும். மனம் தூய்மையாக இருந்தால் போதும். தரை அசுத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை, மனம் தூய்மையாக இருந்தால் போதும். அந்த இடத்தில் அமர்ந்து நாம் தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணும்போது கண்களை மூடிக்கொண்டு மூச்சு காற்றை கவனிக்க சொல்றாங்க. இது துவக்க படிநிலை. தியானம் பண்ணும்போது கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கும் போது ஒரு கட்டத்தில் மிக மிக சாந்தமாக, மிக அமைதியான ஒரு மனநிலை, அந்த மனநிலையை நாம் பார்க்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது.
எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுவோம்? ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம். இந்த அரை மணி நேரம், 1 மணி நேரம், 15 நிமிஷம் நம்ம தியானம், கண்களை மூடிக்கொண்டு தியானம் பண்ணும்போது அவ்வளவு ஒரு அமைதியாக இருக்கு, வசந்தமாக இருக்கு. மீண்டும் கண்களை திறந்து இயல்பு வாழ்க்கையில் நாம் வாழ வரும்போது அந்த தியானம் பண்ணும்போது இருந்த மனநிலை இங்க மாறி இருக்கு. மறுபடியும் தேவையில்லாம கோவப்படுறோம், தேவையில்லாம சத்தம் போடுறோம். சில காட்சிகள் பார்த்தா நமக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்காத பல செயல்கள் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இயலாத மனம் கோபத்தையோ அல்லது பயத்தையோ வெளிப்படுத்துகிறது. இது எனக்கு பிடிக்கல என்று சொல்லி மீண்டும் போய் நம்ம தியானத்தில் அமருகிறோம். அமரலாம், அமர முடியும். தியானத்தில் அமர்ந்து அமைதியாக கண்களை மூடினால் அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கும். எந்த பிரச்சனை, கஷ்டம் எது ஒண்ணும் தெரியாது, அமைதியாக இருக்கும். சில சமயங்களில் தியானம் செய்யும் போது 2 புருவ நெற்றியை உற்று நோக்குங்கள் என்று சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இருப்பார்கள். காரணம், மனம் வேறு எதையும் சிந்திக்காமல் மனம் ஒரு ஒற்றை மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை மட்டும் சிந்தியுங்கள் என்று சொல்லப்பட்டது. இது ஆரம்ப கட்டத்துல நெற்றி போட்ட சிந்திக்க துவங்கினவங்க கடைசி வரைக்கும் நெற்றி போட்டையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். தியானம் என்பது கண்களை மூடி அமர்ந்து இருக்கும் போது செய்வதல்ல தியானம். நாம் ஒவ்வொரு வினாடியும் வாழும் போது தியான மனநிலையிலிருந்து நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நாம் வாழும் போது தியான மனநிலையிலிருந்து வாழ வேண்டும். அதுதான் தியானம். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தியானம். அமைதியான மனநிலையில் நாம் வாழ வேண்டும். அதற்கு அடிப்படை முதல் படிநிலை அமர்ந்து தியானம் செய்வது, அமர்ந்து இறை வழிபாடு செய்வது. இறை வழிபாடு செய்யும் போது என்ன மனநிலையிலிருந்து நாம் இறை வழிபாடு செய்கிறோமோ, தியானம் செய்யும் போது என்ன மனநிலையிலிருந்து தியானத்தில் ஈடுபடுகிறோமோ, அந்த மனநிலையில் நம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். அதற்கான பயிற்சி தான் அது. ஆனா அங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கண்களை மூடி அமரும் போது அமைதியாக இருக்கிறோம். கண்களை திறந்து வாழும்போது கோபப்படுகிறோம், பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். கண்களை மூடி அமர்ந்திருக்கும் போது எந்த மனநிலை இருக்கிறதோ அந்த மனநிலை கண்களை திறந்து வாழும் போதும் இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு வினாடியும் வாழும்போது தியான மனநிலையில் வாழணும். அதற்கான முதல் படிநிலை முயற்சி தான் கண்களை மூடி மனதை அமைதிப்படுத்துங்களுங்கிறது. இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தியானம்னா கண்ணை மூடிக்கணும். தியானம் முடிஞ்ச பிறகு கண்ணை திறந்துக்கணும். வாழும்போது ஆனந்தமாக வாழணும், அமைதியாக வாழணும். அதற்கான ஒரு சின்ன முயற்சி, கண்களை மூடி அப்படி இருந்து பாருங்க. அதே மாதிரி கண்களை திறந்தும் வாழுங்க. இதுதான் தியானத்திற்கான போதனை. நம்ம அதிகமான நேரம் கண்களை திறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்ப கண்களை திறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கூட நாம் அந்த அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் முயற்சி யூகேஜி, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். கண்களை மூடி கம்பளம் விரித்து அமர்ந்து அமைதியான மனநிலையில் தியானம் செய்வது. அதை படிப்படியாக கண்களை திறந்தும் அதே மனநிலையில் நாம் இருக்க துவங்கினோமானால் அவர்தான் ஞானி, நாம் தான் ஞானி. இந்த மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இரத்த அழுத்தத்திலிருந்து முழுவதுமாக நாம் மீள வேண்டும் என்றால் நம் மன அழுத்தத்திலிருந்து முழுவதுமாக நாம் மீள வேண்டும். நம் மனம் அழுத்தத்தில் இருக்கிறதா அல்லது அமைதியாக இருக்கிறதா என்ற புரிதல் இருந்தால்தான் அதை நம்மால் கையாள முடியும். பிளட் பிரஷர் என்று கூறிவிட்டு மனதை பற்றி பேசி என்ற குழப்பம் இல்லாமல் இன்று சொன்ன இந்த தகவலை நாம் கொஞ்சம் உற்று கவனித்து காட்சிப்படுத்தி பார்த்தோமேயானால் இதிலிருந்து நமக்கு பல தகவல்கள் புரியும் என்ற உண்மையை தங்களோடு பதிவு செய்து, இந்த இயற்கை சார்ந்த, உடல் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும்
நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட் கேஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.